நண்பர்களே, நாங்கள் வந்து டீ கடை தொடங்கலான்னு தான் இந்த பிளானு. அது எங்கே தொடங்கலாம், எப்படி தொடங்கலான்லாம் பிளான் இல்லை. ஆனால் தொடங்கியது பெருசாக தான் தொடங்கணும். ஒரு எத்தனை சி? 45 சி போதும் நினைக்கிறேன். கொச்சியில் வந்து ரோல்ஸ் ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. அதை நாளைக்கு அவன் எடுக்க போவான். ஆமாம், அதில் A+B² இது ஃபார்முலா சொல்லு. A+ A+B² நல்லா இருந்துல்ல. வணக்கம் அக்கா, கன்னியாகுமரியிலேருந்து நான் தான் உங்கள் EJA. அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆகுது. நைட்டு வந்து ஒரு காஃபி குடிக்க போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் ரேசரை கூட்டிகிட்டு தான் போனோம். ரேசரை கூட்டிகிட்டு போனால் ரேசர் வந்து காஃபி குடிக்க மாட்டான். சரி, ஓகே, அப்போ ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். எப்படி போகும்னு தெரில இந்த வீடியோ. அப்போ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எங்கள் ஊரில் இருக்க ஒரு டீ கடைக்கு தான் வந்திருக்கேன். நான் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு நினச்சேன். ஆனால் ரேசருக்கு நைட்டு ஐஸ்கிரீமும் வேண்டாமா, அதனால இப்போ ஒரு டீ கடையில் நாங்கள் வந்திருக்கோம். ஃபைனலி புரியல, மொட்டை மண்டை அப்படியே தெரியுது. ஏலியன் மண்டை அது. அது ஏலியன் மண்டை, மொட்டை மண்டை இல்லை. பேச என்ன மைக் இங்கே இருக்குது. ஓகே, ஒன்று ரெண்டு இங்கே வேணாலும் வைக்க வேண்டாம், இங்கே இருக்கட்டும். இங்கே இருந்தால் நான் பேசுறது கேட்கும். சரி, ஓகே. இனி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இனி நம்ம பேசும்போது நண்பர்களேன்னு பேசணும். நண்பர்களே, அப்போ நாங்கள் வந்து இந்த டீ கடையில் இருக்கோம். இது எங்கள் ஊரில் திறந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க ஒரு டீ கடை, பசங்க மத்தியில் அப்படி தான் இது இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். என்ன பிஸ்னஸ்? நம்மளே ஒரு டீ கடை போட்டால் எப்படி? இல்லை இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நான் வந்து ஒரு நண்பர்களே, நாங்கள் வந்து டீ கடை தொடங்கலான்னு தான் இந்த பிளானு. அது எங்கே தொடங்கலாம், எப்படி தொடங்கலான்லாம் பிளான் இல்லை. ஆனால் தொடங்கியது பெருசாக தான் தொடங்கணும். ஒரு எத்தனை சி? 45 சி போதும் நினைக்கிறேன். 45 சி போதும் நினைக்கிறேன். 45 சி போதும். மூக்கில் கையை விட்டு அடுத்த மூக்கிலோட கையை வெளியே இருக்கு. நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்லை இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா? பிஸ்னஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறோம். கொச்சியில் வந்து ரோல்ஸ் ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. அதை நாளைக்கு அவன் எடுக்க போவான். ஆமாம், நாங்கள் நாளைக்கு கொச்சியில் போய் ரோல்ஸ் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த வேலை எங்களுக்கு. என்ன படித்த? 12th என்ன படித்த? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். உனக்கு அதில் பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்டால் சொல்ல தெரியுமா? எலக்ட்ரிக்கல்னா என்னது? எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிசிட்டி தொட்டி. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஓகே. எலக்ட்ரிசிட்டி அதில் என்ன சப்ஜெக்ட் நீ 12th படிச்சது? 12th படித்தது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். சரி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல். சரி, ஓகே. இதில் A+B² இது ஃபார்முலா சொல்லு. A+B². எனக்கே மறந்து. A+B² மொபைலை பார்த்து சொல்லக்கூடாது நம்பிக்கை. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, A+B² ஃபார்முலா. ஆக்சுவலாக நான் வந்து பிகாம் முடித்தேன், அதனால எனக்கு அதை பற்றி தெரியாது. இவன் மேக்ஸ் படித்த பிறகு A2 + 2AB. A² + 2AB. ஆமாம், இப்போ இல்லை. A² + B² A+B². ஐயோ, A+B² A² + 2AB. இப்போ இல்லை ஃபார்முலா. என்ன பார்க்க குரங்கு மாதிரி இருக்கு. ஓகே, இது மேக்ஸு. வேறு கம்ப்யூட்டரில் என்ன படித்த? கம்ப்யூட்டரை வச்சு படித்தேன். கம்ப்யூட்டரை பற்றி ஏதாவது சொல்லு. கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகே, வேறு? அதில் CPU உண்டு, மவுஸ் உண்டு.
அது எனக்கும் தெரியும். நான் சின்னதுலேயே படித்தேன். மானிட்டர் உண்டு, CPU உண்டு, மவுஸ் உண்டு, கீபோர்டு உண்டு, டச் பேட் உண்டு. நீ 12th என்ன படித்த கம்ப்யூட்டரில்? அதுதான் படித்தோம். என்ன படித்த? படிச்சு சரி ஓகே. அதை படி. இப்போ என்ன படிக்க? இப்போ வந்து காலேஜுக்கு போகிறேன். ஆனால் காலேஜுக்கு போகிறேன் ஆனால் படிக்கலை. படிக்கலாம். ஆமாம், போகிறேன் படிக்கல. படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, அது ரொம்ப தூரம். சரி ஓகே. நீ இப்போ என்ன படிக்க? எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்படின்னா என்னது? மோட்டர் மெக்கானிக் தானே? மெக்கானிக்கல் எல்லா மெக்கானிக்கலும். எல்லா மெக்கானிக்கலும் ஓகே. அப்படின்னா அந்த மோட்டர் கலத்து இதெல்லாம் தெரியும்? தெரியும். மோட்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? மோட்டருக்குள்ளே என்ன இருக்கும்? மோட்டருக்குள்ளே இருக்கு. நான் ஒன்று சொல்லி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த காலேஜ் வாங்க ஃபீஸ் ஒன்று கொடுக்காதீங்க, வேஸ்ட்டு. ஒரு வண்டியை கலத்து தெரியுமால? தெரியும். அதையும் அங்கே சொல்லி தரது மாதிரி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? என்ன சொல்லு. ஒரு கேள்வி. ஆ சரி, அதுக்கு நீ பதில் சொல்லு. சரி கேளு. உனக்கு எத்தனை சப்ஜெக்ட்? நான் படித்து முடிச்சேன். படித்து முடிச்சு சரி சொல்லு. நீ சொல்லு முதல்ல. என்னது? படித்து முடிச்சு நீ எத்தனை மாதம் ஆச்சு? நான் படித்து முடிச்சு கொஞ்சம் மாதம் ஆச்சு. கொஞ்சம் மாதத்துல நீ எல்லாம் மறந்த? இல்லை மறக்கலை. எனக்கு என்ன மறக்கிறது இருக்குது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, இல்லை அக்கௌண்டன்சி, லா, தமிழ், இங்கிலீஷு, அவ்வளோதான். அடுத்து NCC நல்ல சப்ஜெக்ட் மேஜர். ஒன்றுமே தெரியாது, தற்பூரி காய். அப்போ நான் எவ்வளோ நேரம் சொன்னது பேர் என்னது? நீ சொல்லு. நான் சொல்லியாச்சுல. நீ உனக்கு என்ன சப்ஜெக்ட்? இப்போ நீ சொல்லு. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் FM, அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அவ்வளோதான். எத்தனை அரியர்? இல்லை எத்தனை அரியர் உனக்கு மொத்தம்? 2. இல்லை நேரம் எவ்வளோ எழுதுனேன்? அதெல்லாம் ஒரே உண்டு இல்லை. அப்போ இவ்வளோ தான் சப்ஜெக்டா? இந்த செம்மில் எவ்வளோ தான் சப்ஜெக்ட்? ஓ, அது 2 செம்முக்குள்ளதான். அது 3 செம்மு. இல்லை நான் வந்து படித்தாக்கல எனக்கு ஒரு சம்பவம் நடந்து. ஃபஸ்ட் இயரில் ஓடுது இங்கிலீஷ் அரியர்லேருந்து. அதை வந்து செகண்ட் இயரில் எழுதி எடுத்தேன். அது செகண்ட் இயரில் இருந்தாக்கில் ஃபஸ்ட் இயர் எழுதி எடுத்தேன். செகண்ட் செம்மில் உள்ளது ஒன்று விழுந்து. அடுத்து தேர்டு செம்மில் இருந்தாக்கில் 2 அரியர். அடுத்து 4th செம் வந்தாக்கில் 5th அரியர் அதே ஒன்று எழுதின பிறகு கிடைக்கல. அதுக்கு பிறகு 4th 5th செம் ஆனாக்கில் 2 அரியர் கிடந்து. நான் எழுதி பார்த்தேன், வரவே இல்லை. அதுக்கு பிறகு 5th 6th செம்மில் எப்படி பாஸ் ஆச்சுன்னு தெரியாது. பாஸு எப்படி பாஸ் ஆனான்னு கூட தெரியாது. நான் ஏன் டென்ஷன் ஆகுற? ஏன்டா இப்போ டென்ஷன் ஆகுற? இது என்ன கேள்வி? பாஸ் நான் படித்து முடிச்சு இப்போ பாஸ் அவுட் ஆயிருக்கேன் பாஸ். நீங்கள் இன்னும் பாஸ் அவுட் ஆகல. இப்போ இருக்கிறதுல கடுப்பாகுதுல. ஏன்னா மண்டே பார்த்தா எனக்கு ஜிப் வருது முண்டாரில். இப்போ மண்டை கரெக்டாக இருந்தால் மட்டும் நீ எதுக்கு வெட்டின? உண்மையாகவே என் ஃபஸ்ட் வெட்டியிருந்தது பார்க்க வர அளவுக்கு நல்லா தான் இருந்தேன். அந்த அளவுக்கு கேவலமாக எல்லாம் இல்லை. ஆனால் இவன் போய் அந்த முடியை திருப்பி இந்த மாதிரி வெட்டி விட்டான். நம்ம புகை வண்டி விட்டு துரத்திட்டு போகிறாரு. கைஸ் பெங்களூரில் இருந்தாக்கள் நைட்டு நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியே போயிட்டுலாம் வந்துட்டு இருந்தேன். அங்கே தான் 12 மணிக்கு நைட்டு போனாலும் டீ குடிச்சிருந்தேன். இங்கே வந்த பிறகு அந்த ஹேபிட் அப்படியே மாறிச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லெமன் டீ. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த ஒரு லெமன் டீ அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே திரும்பி பார்த்தா லெமன் டீ கிடைக்கும். எங்கே 4 சைடில் எங்கே போனாலுமே நமக்கு டீ கிடைக்கும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவ்வளோ ஜாலியானா அதான் அந்த ஒரு இது. அங்கே போய் இருந்துட்டு அங்கே போய் டீ குடிக்கிறது ஒரு மன நிம்மதி. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இங்கே வந்த பிறகு அது இல்லை. சும்மா நமக்கு நடக்க வேலை ரேண்டமாக வீட்டில் இருந்தாலே அப்படி டக்குன்னு ஒரு நாள் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒன்றுமே பண்ணலைன்ற ஒரு ரிக்ரெட் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அது உண்மை தானே. அப்போ நாங்கள் டீ குடிக்க வந்தோம். டீ குடித்து இவர் டீ குடிக்க மாட்டார். ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னா அதுவும் வேண்டாம். ஐஸ்கிரீம் சாப்பிட போக மாட்டேன். ஏன் நாளைக்கு வேண்டாம் ஐஸ்கிரீம். இன்னைக்கு வேணும்னா எனக்கு வேணும்.
சரி போ. வேண்டாம். அப்புறம் என்ன? சரி போ. வேண்டாம். சரி வேண்டாம். நாளைக்கு மரிச்சினியும் முள்ளந்தலையும் வாங்கலான்னு பிளான் பண்ணேன் கேட்டியா. ஆனால் என்ன ஆச்சுன்னா முள்ளந்தலையும் நல்லது கிடைக்கல. நல்லா இருந்துல்ல மிஸ்டர்.